நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த ஒரு புத்தகத்தை பற்றியும் பேசலை. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல், அப்படி இருக்கும்போது எதேர்ச்சியாக திடீர்னு ஒரு படத்தை பார்க்கும்போது அந்த படம் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் படமாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அதை பற்றி தான் பேச போகிறோம். அப்படி பார்த்தா ஒரு படத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்லலான்ட்ருக்கேன். பொதுவாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி டிவி ஆன் பண்ணிவிட்டு, முன்னாடிலாம் வீக்லி ஒன்ஸ் படம் போடுவாங்க தூர்தர்ஷனில் சில டிகேடுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் சன் டிவி இதெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஓடிடிலாம் வந்துருச்சு. ஸோ நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கிறதுனால எந்த படத்தை பார்க்குறதுங்கிறத சூஸ் பண்ணுறதுலேயே எனக்கு நிறைய டைம் போயிடுது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எந்த படம் பார்க்கலான்னு தேடிக்கிட்டே இருப்பேன். இப்படியே நிறைய நாள் சாப்பிட்டே முடிச்சிடும், அதுக்கப்புறம் படம் பார்க்குறதே இல்லை. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தது. தேடிட்டு இருக்கும்போது நெட்ஃப்ளிக்ஸில் எதிர்ச்சியாக அந்த டேஷ்போர்டில் வைக்கும்போதே அதோட ட்ரெய்லர் வெர்ஷன் மாதிரி ஒன்று ஓடும். அதில் அந்த ஒரு அனிமி படம், சைனீஸ் அனிமி படம் ஒன்று இருந்தது. அதோட அனிமியோட அந்த ட்ரெய்லர் வெர்ஷனே பார்க்க கொஞ்சம் கிளாசிக் அந்த அனிமேஷனில் இருக்கும்ல, பார்க்கவே நல்லாயிருக்கும். இந்த டிஸ்னி அந்த மாதிரி இதிலெல்லாம் பார்க்கவே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு அனிமி படம் இருந்தது. அந்த படத்தோட பேர் நெய்பர் டொட்டோரோன்ட்டு ஒரு படம். இது ஒரு சைனீஸ் அனிமி படம். இந்த படத்தை பார்க்க ஸ்டார்ட் பண்ணும்போதே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஒரு நல்ல ஒரு இயற்கை சூழ்ந்த பசுமையான ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு அப்பா 2 குழந்தைகளை கூப்பிட்டுட்டு வராரு. வீடக்கெல்லாம் காலி பண்ணி அந்த கிராமத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு குடிபெயர்றாங்க. அதில் அந்த 2 குழந்தைங்க, பெரிய குழந்தையோட பேர் சிட்டுஸ்கி, இந்த குட்டி பாப்பா பேர் மெய். எனக்கு இந்த குட்டி பாப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது பார்த்திங்கன்னா ரொம்ப குறும்பு பண்ணிக்கிட்டே இருக்கும். அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்களோ அதவே இது பண்ணும். அந்த குழந்தைகளோட ஆட்டிடியூடு எல்லாமே அப்படியே பண்ணியிருப்பாங்க அந்த அனிமேஷனில். அப்படியே அந்த கேரக்டரோட ஒன்றி போகுதுன்னு சொல்லுவாங்களே, அந்த அனிமேஷனில் அந்த மெய்யோட ஆட்டிடியூட்லாம் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இப்படி படம் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு பாலடைஞ்ச வீடு மாதிரி இருக்கும். அதை சரி பண்ணி அவங்க அப்பா அந்த 2 குழந்தைங்களோட அங்கே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த வீட்டில் கொஞ்சம் பயப்படுவாங்க, அதுக்கப்புறம் பழகிடும். அப்படி இருக்கும்போது அவங்களோட அம்மா ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ உடம்பு சரியானவுடனே அவங்க திரும்ப அந்த புது வீட்டுக்கு வர மாதிரி ஒரு நாள் பார்த்து பேசிவிட்டு, அதுலேயும் சைக்கிள்லேயே அவங்க அப்பா கூப்பிட்டு போவார். அந்த இடமெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ போயிட்டு வந்த பிறகு அந்த பெரிய பாப்பா சுட்டுஸ்கிக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவங்க வீட்டில் அவங்க அப்பா மட்டும் உட்காந்து ஏதோ ஒரு ஃபைல் இதெல்லாம் பார்த்துட்ருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த 2வது பொண்ணு மெய்ங்கிற அந்த குட்டி பாப்பா அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்க கார்டனில் விளாண்டுக்கிட்டே இருக்கும். பார்த்தா சின்ன சின்ன ஒரு கோல்டு கடலை பருப்பு மாதிரி இருக்கும், சீடு அது மாதிரி இருக்கும். அதை கீழே கிடக்கும். அதை தேடி புள்ள போக பார்த்தா ஒரு பெரிய ஜெயிண்ட் மரம் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்த்தா உள்ளே ஒரு ஜெயிண்ட்டு, ஒரு பெரிய முயல் ஒன்று படுத்திருக்கும். ஸோ அந்த முயல் கூட விளாண்டுக்கிட்டு இருக்கும், அங்கேயே தூங்கிடும். அதுக்கப்புறம் அவங்க அக்கா கூப்பிட்டு போவாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதை என்ன ஆகுதுன்னு தான் இந்த படத்தோட கதை. மீதி ஃபுல்லாக இப்படி தான் போகும். இந்த படம் பார்க்கும்போது ஒரு அனிமேஷன் படம் பார்க்குற மாதிரி தான் போய்கிட்டுருக்கு. ஒரு ஸ்டேஜில் குழந்தை பருவத்துக்கே கூட்டு போகிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துடுது. அந்த ஜெயிண்ட் அந்த குழந்தைங்கள்லாம் கூட்டு போய் அப்படியே சுற்றுறது, அப்படி மேலே பறக்கிறது. இந்த ஸ்டேஜ் போகும்போது என்ன தெரியல, ரொம்ப நாள் கழித்து அந்த குழந்தைகளோட மனநிலையிலேருந்து பார்க்குற மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் படத்தோட எண்டில் ஒரு எமோஷ்னலான ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த அந்த சுச்சுவேஷனையும் நல்லா ஃபீல் பண்ணுற மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹாப்பி எண்டு தான். ஸோ இந்த படம் ரொம்ப நாள் கழித்து
ஒரு ஃபீல் குட் படமாக இருந்தது. மேபி இதை ஒரு எதிர்பார்ப்போடு இந்த படத்தை பார்த்துருந்தேன்னா இது சாதாரண படமாக இருக்கலாம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதுவும் இதுவும் இந்த அனிமேஷன் வந்து அதுக்கப்புறம் தான் இந்த டீட்டெயிலெலாம் பார்க்கும்போது தெரியுது. இது 1988 எடுத்திருக்கிறாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ ஒரு அழகான அனிமேஷன் படம், சைனீஸ் அனிமி படம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு நல்ல ஃபீல் குட் படம். 1.5 மணி நேரம் தான் ஓடுது.